ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த பேரால் ஃபஸ்ட்டு பேரா இது தான் வரணும். நான் இதை அப்டேட் பண்ணாத 2வது பேராலேருந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு பேராவை இப்போ போடுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அவன் அருகில் வருவதை உணர்ந்து அடுத்தடி பின்னால் எடுத்து வைத்ததும் பின்னால் இருந்து கதவில் இடித்து நின்றாள். ஏ, பார்த்து நில்லு என எச்சரிக்கை செய்து மேலும் கீழும் அவளை ஆராய்ச்சி செய்தான். அதில் சங்கடமாக உணர்ந்த மதி, எனக்கு ஒன்றுமில்லை, நான் நல்லாதான் இருக்கேன், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க என முகம் சுளித்து உதட்டை கடித்து சொன்னாள். ஆனால் எப்படி சோபாவில் பிளட்டு இருந்துச்சு என சந்தேகமாக கேட்டு அங்கேயே நின்றான். யாரு சாமி நீ என்பது போல் அவனை எரிச்சலாக பார்த்த மதி முகத்தை திருப்பி, எனக்கு மிஸ்ஸஸ் அதான், அங்கே பிளட்டாகி இருக்கு என வேகமாக சொல்லி தலையில் கையை வைத்து அவன் முகம் பார்க்க முடியாமல் நின்றாள். அவள் சொன்னதில்தான் என்னவென்று புரிய, இதில் என்ன இருக்கு, இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, வெளிநாட்டில் பெண்கள் இதை நார்மலாக சொல்லிவிட்டு போயிடுவாங்க, இதுக்கு ஏன் இவ்வளவோ அன்னீசியாக ஃபீல் பண்ணுற என்று சொல்ல, அவன் சொன்னதில் உறைந்து போய் அவனை பார்த்தவள், உங்களுக்கு இதை கேட்டதும் ஒரு மாதிரி அருவெறுப்பா இல்லையா, அதுவும் அங்கே என்னவென்று சொல்லாமல் சோஃபாவை கை காட்டினாள். இல்லை, இது கேர்ள்ஸ் மந்த்லி வரது தானே, இட்ஸ் நேச்சுரல் தட் இஸ் என்று கூலாக தோல் குலுக்கி சொல்லிவிட்டு அங்கிருந்து அவன் அறைக்கு சென்றான். இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அப்பா வீட்டில் தூரமாயிட்டா அம்மாக்கிட்டேயும் என்கிட்டையும் அவ்வளவா பேசக்கூட யோசிப்பாங்க. இதில் வெளியே தான் உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் கௌசிக் இதை பற்றி பேசியது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின் சோபா அருகில் வந்து வேகமாக தண்ணீர் வைத்து நன்கு கரை போகும் வரை தேய்த்து சுத்தம் செய்தாள். இங்கு இருக்கிற எல்லா பொருளும் பாதி வெள்ளையாக தான் இருக்கு என சொல்லி ஒரு பெருமூச்சு விட்டு திரும்பினாள். அங்கு கௌசிக் ஹேர் ட்ரையருடன் நின்று இருந்தான். அதில் சங்கடமாக முகம் சுளித்து, இவர் வேற நேர காலம் தெரியாமல் வந்து நிற்கிறார் என மனம் நொந்து அவனை பார்த்து வராத சிரிப்பை சிரித்து அவனை கடந்து செல்ல போனாள். இந்தா, இதை வாங்கிட்டு போ என சொல்லி அவள் முன்னால் ட்ரையரை நீட்டினான். கேள்வியாக அவனை பார்த்து நின்றாள். இதை புரிந்து கொண்ட கௌசிக், உன் ஹேர் இன்னும் காயலை, அப்படியே தூங்கினால் தலைவலி தான் வரும். இல்லை, எனக்கு இது வேண்டாம், நான் இதையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், முடிக்கு நல்லதில்லை, நான் நெட்டில் பார்த்து இருக்கேன் என மதி சொன்னதற்கு, ஒரு நாள் யூஸ் பண்ணதுனால ஒன்றும் இல்லை என்றான். வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி பார்த்து, இது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் யூஸ் பண்ணா முடி போயிடும் என அப்பாவியாக சொன்னாள். அவள் சொன்னதில் ஒரு நொடி குழந்தை போன்ற முகத்தை ரசனையாக பார்த்து, நான் சொல்லித்தரேன் என்று அதில் இருக்கும் பட்டன் எல்லாம் எந்த லெவலில் உபயோகப்படுத்தணும் என்று விரைவாக சொல்லி கொடுக்கும் பொழுது அவள் கை மீது அவன் விரல் பட்டது. உடல் முழுவதும் ஷாக் அடித்தார் போல் உணர்வு தோன்ற மெல்ல நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவன் முகம் எந்த சுருக்கமும் இல்லாமல் பளிங்கி போன்று பளபளவென இருந்தது. என்ன மூஞ்சி, ஒரு பிம்பிள்ஸ் கூட இல்லை, காசு கொடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இருப்பாரோ என்று யோசித்து, மிஸ்டர் தேவ், உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கட்டா என்று தீவிரமாக முகத்தை வைத்து கேட்டாள். அவள் ஏதோ படிப்பில் சந்தேகம் கேட்பாள் என நினைத்து, என்ன, எப்போதும் டவுட்டுனா கார்த்திக் சார் கிட்ட தானே கேட்ப என்று சொல்லி கேலியாக கேட்டாலும் அவனுக்கு உள்ளுக்குள் அவளாக வந்து தன்னிடம் கேட்க நினைத்தது சற்று கர்வமாக இருந்தது. அவனை வெறுப்பேற்ற எண்ணி, ஓஹோ அதுவா, உங்கள் வயசு என்ன என்று ஆர்வமாக கேட்டாள். அவள் கேள்வியில் முதலில் புரியாமல் விழித்து, வாட், உங்கள் ஏஜை கேட்டேன். அதில் சற்று கடுப்பான கௌசிக், ஏன் கேட்குற, இல்லை சும்மாதான் தெரிஞ்சிக்கதான், எனக்கு இன்னும் 30+ ஆகலை, போதுமா என்றான். நிஜமாவா, ஆனால் பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஃபேஸ் கூட ஏஜ் ஆன லுக்கு தெரியல என கண்கள் வெளியிட சொன்னாள். எனக்கு அவ்வளவு ஏஜ் இன்னும் ஆகலை என்று எரிச்சலாக சொன்னான். அவன் குரலில் தெரிந்த மாற்றத்தை உணர்ந்த மாதிரி இருந்தாலும், நீங்கள் என்னை விட 9 வருஷம் பெரியவர் தான், ஆனால் பார்க்க அப்படி தெரியல என்று அவனை ஏதோ பெருமையாக பேசுவதாக நினைத்து வயதை பற்றி பேசி அவன் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாள். அவளை எகத்திற்கு முறைத்து, இனி ஏஜ் பற்றி பேசின பின்னாடி ஏதாவது நடந்தால் நீ தான் கஷ்டப்படுவ, ஏதோ ஸ்டூடெண்ட்டு விட்டுட்டு போகிறேன் என சொல்லி விறுவிறுவென அவன் ரூமை கதவை திறந்து மதி காதில் விழும்படி சாத்தினான். இவர் அடிக்கடி என்ன புரியாத புதிராக இருக்காரு, கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா தானே இருந்தார், இப்போ கெட்ட சக்தி உள்ளே போன மாதிரி போகிறாரு என்று புலம்பிக் கொண்டு அறைக்கு சென்றாள். உள்ளே வந்த மதி தலைமுடியை தொட்டு பார்த்தாள். ஆமாம், ரொம்ப ஈரமாக இருக்குது, இப்போவே லேட்டாச்சு, எப்போ காய வச்சு தூங்குறது, அப்படியே படுத்தாலும் காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலி தான் வரும் என நினைத்து கௌசிக் சொல்லி தந்ததைப் போல ஹேர் ட்ரையரை யூஸ் செய்து காய வைத்து, இதை இப்போ போய் தந்தா நல்லா இருக்காது, மார்னிங் தரலாம் என யோசித்து விட்டு நிம்மதியாக கண்மூடி உறங்க போனாள்.
கௌசிக் எவ்வளவு திமிரு இருந்தால் என் ஏஜை பற்றி பேசுவா, நான் என்னமோ அங்கிள் ரேஞ்சுக்கு பேசுகிறா, எல்லாம் அந்த கிழவனால் வந்தது, சின்ன பொண்ணை கட்டாயப்படுத்தி என் தலையில் கட்டிட்டாரு என புலம்பிக் கொண்டு படுக்கையில் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருந்தான். மதி வயிற்று வலியால் கஷ்டப்பட்டு அப்படியே தூங்கியும் போனாள். காலையில் எழுந்த மதி படுக்கையில் பார்க்க அவள் தூங்கிய இடத்தில் சிவப்பு கரையை பார்த்து எரிச்சலாக, ஏன் எனக்கு மட்டும் எப்பவும் இப்படி நடக்குது என புலம்பி விட்டு எரிச்சலாக புலம்பிக் கொண்டே அந்த படுக்கை விரிப்பை உருவி விட்டு தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு தலை குளித்து சமைக்க கிச்சன் பக்கம் சோர்வாக வந்தாள். கௌசிக் எப்பொழுதும் ஜாக்கிங் எல்லாம் சென்று விட்டு ஹாலில் அமர்ந்து போனை பார்த்து கொண்டு இருந்தான். கிச்சனில் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்கு மதி சமையல் எல்லாம் செய்து கொண்டு இருந்தாள். அவள் முகம் வைத்து இரவு முழுவதும் சரியாக தூங்காமல் இருந்து இருப்பாள் என்று புரிந்தது. அவள் தலை குளித்து இருப்பதை பார்த்து அவள் பக்கம் வந்த கௌசிக், ஏன் அகைன் ஹேர் வாஷ் பண்ணி இருக்க என கேட்க, ஏன் ஹேர் வாஷ் பண்ணா என்ன என்று கேட்டுவிட்டு அரிசியை கழுவி கொண்டு இருந்தாள். அவள் மீது அக்கறை இருப்பதால் தான் இப்படி கேட்டோம் என்று அவன் மனம் ஒப்புக்கொள்ள மறுத்தது. சென்னையில் எவ்வளோ தண்ணி பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? குளிச்சு நீ டேங்க் மொத்தத்தையும் காலி பண்ணியிருப்ப போல என்று ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்ல, வேலை செய்ததை நிறுத்தி அவனை வினோதமாக பார்த்தவள், நான் ஒருத்தி குளிச்சா தான் காலி ஆகிடுமா என கேட்டாள். ஆமாம் ஆகும், உன் முடிய பாரு 3 மடங்கு மேலே இருக்குது, இனி எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணு, இந்த வீட்டோட ஓனர் நான் தான் என கூறினான். ஒரு பெருமூச்சு விட்ட மதி, ஏற்கனவே வயிறு வலி பிடித்து இருக்குது, இப்போ இவர் வேற டோமர் என நினைத்து, ஓகே சார் பார்த்து யூஸ் பண்ணுறேன் என்றால். ஓகே என்று சொல்லி கௌசிக் அவன் அறைக்கு செல்ல போனவன் காதில், மிஸ்டர் தேவ் இன்னைக்கு லஞ்ச் நீங்கள் கேண்டீனில் சாப்பிட்டுக்க முடியுமா என்று பாவமாக முகத்தை வைத்து கேட்டாள். திரும்பி நின்று அவளை பார்த்தவனுக்கு அவள் வழியில் இருக்கிறாள் என புரிய, ஓகே ஓகே என்று மட்டும் சொல்லி அவள் பக்கம் வந்த கௌசிக், கொஞ்சம் தள்ளி நிலை என்று சொல்லி அடுப்பை ஆன் செய்து இஞ்சியை நன்கு தட்டி அதை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு பாலை ஊற்றி கொதிக்க விட்டு வடிகட்டி இறுதியாக வெல்லம் சேர்த்து வடிகட்டி கைப்புடன் நின்றிருந்த மதி முன்னால் வைத்து, இதை கொஞ்சம் குடி, ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் கம்மியாகும் என்று வேறு எங்கோ பார்த்து சொன்னான். உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? ஏதோ தெரியும். ஓகே தேங்க்ஸ் என்று சொல்லி குடிக்க போனவள் நிறுத்தி, குடிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாது தானே என கேட்டாள். கௌசிக், அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டு குடிக்க வேண்டாம் தா என்று கூற, நான் எப்போ அப்படி சொன்னேன் என சமாளித்து அவன் தந்ததை குடித்து முடித்து காலை உணவை செய்ய போனாள். எனக்கு மார்னிங் டிஃபன் வேணாம், வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, ஸோ நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் என சொல்லி அங்கிருந்து சென்றான். அப்பாடா, இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லை, இந்த ஏரியா பக்கம் ஒரு மெஸ் இருக்குது, அங்கே சாப்பாடு எல்லாம் கம்மின்னு குரு சொன்னானே என்பது நினைவு வர அங்கு சென்று பார்சல் வாங்கி காலேஜ் செல்லலாம் என்று முடிவு எடுத்து கிச்சனை விட்டு வெளியே வந்து அவளது அறைக்கு சென்று படுக்கை விரிப்பை கரை போகும் வரை துவைத்துவிட்டு பக்கெட்டில் எடுத்துக்கொண்டே வெளியே வரும்போது வழக்கம் போல் கௌசிக் அவன் அறையிலிருந்து வந்தான். அவள் பக்கெட்டுடன் வந்து இருப்பதை பார்த்த கௌசிக், காலேஜ் போகலையா, இப்போ போய் ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்க என புருவம் சுருக்கி கேட்டான். ஆஹா முனீஸ்வரா, ஏப்பா உன் பிள்ளைய இப்படி சோதிக்கிற என நினைத்து, இனிதான் காலேஜ் போவேன் என்று சொல்லி அவசரமாக ரூம் கதவை கூட சாத்தாமல் சென்றாள். சரியான மெண்டல் என முணுமுணுத்து நெற்றியில் அடித்து திரும்பும்போது அவள் படுக்கையில் இருந்த விரிப்பு இல்லை. பார்த்து என்ன நடந்து இருக்கும் என்று புரிந்து அங்கிருந்து அறைக்கு சென்று லேப்டாப்பில் எதையோ தீவிரமாக சர்ச் செய்து கொண்டு இருந்தான். இங்கு மதி மாடிக்கு சென்று காய வைத்துவிட்டு படிப்பக்கம் வரும்போது அவளை கடந்து எங்கோ பார்த்த பெண் என்பது நினைவு வந்தது. ஆகா, இவங்களதானே நம்ம நேற்று இடிச்சோம் என்று வாணியை அடையாளம் கண்டு கொண்டாள். ஆனால் அவளை வாணி பார்க்கவில்லை. அதை பற்றி எல்லாம் சாதாரணமாக விட்ட மதி வீட்டை நோக்கி சென்று உடைமாற்றிவிட்டு வாசலை நோக்கி செல்லும்போது அவள் முன்னால் வந்து, இதை யூஸ் பண்ணு, ஸ்டெயின் ஆகாது, இது ஆர்கானிக் தான் என சொல்லி ஷூ போட்டு கொண்டு சென்றான். மதி என்ன என்று புரியாமல் அவள் கையில் இருந்த கவரை பிரித்து பார்த்தா. பீரியட்ஸ் பேட்ஸ் தான் இருந்தது. அதில் அதிர்ச்சியான மதி கையில் இருந்த கவரை தொப்பென்று கீழே போட்டாள். இங்கு வாணி, உங்களுக்கு நல்லா தெரியுமா கௌசிக் இங்கே தான் தங்கி இருக்காங்கன்னு, ஏன்னா அந்த பெயரில் என்று ஒருவனிடம் கோபமாக கத்தினாள். எஸ் மேம், இங்கே தான் கௌசிக் சார் வந்துட்டு போயிட்டு இருக்காரு என பணிவாக சொன்னான். அதே சமயம் கௌசிக் புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அதை அட்டென்ட் செய்து தீவிரமான குரலில், வாட் என எதிர்பக்கம் என்ன சொல்லப்பட்டதோ, நான் இந்த வீக் ஊருக்கு வரேன் என சொல்லிவிட்டு மதியை தன்னுடன் எப்படி பொள்ளாச்சிக்கு அழைத்து செல்வது என்று யோசித்தான். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோட முன்னாடி பாட்டு போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டேக்குக்கு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.